அன்பர்களே வணக்கம். நாம் விரும்பும் நல்ல நண்பர்களோ உறவினர்களோ திடீரென்று நம்ம வீட்டுக்கு வந்து விட்டால், ஒரு சிறந்த அடியவர் பெருமக்களோ வீட்டுக்கு வந்து விட்டால், முதலில் நாம் திகைத்து நிற்போம். பிறகு மகிழ்ச்சியின் உச்சியில் நிற்போம். என்ன செய்வது, என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உளறிக்கொண்டே இருப்போம். இது நம் உடல் மொழியை கூட மாறுபடும். இது இயல்பான நிலைத்தான். இதையே மாணிக்க வாசகரும் அனுபவித்திருக்கின்றார், இந்த நிலையை. அன்பர்களே, இந்த உடலும் உலகமும் நிலையற்றது என்று அறிந்து உண்மையான நிலையான மெய்ப்பொருள் இறைவன் என்பதை மாணிக்கவாசகர் அறிந்த பின், அவருக்கு ஏற்படும் உடல் மாற்றம், உள்ளம் மாற்றம் என்பதை மெய் உணர்தல் என்று 10 பதிகத்திலே அவர் பாடி வைக்கிறார். அந்த பாடலின் சாரத்தை மட்டும் நாம் அறிந்து கொண்டு மகிழ்வோம் வாருங்கள். சிவபெருமானே, நீதான் மெய்ப்பொருள் என்று உணர்ந்த பின் சயசய போற்றி என்று தலையே தூக்கி வைத்த கைகளை நான் கீழே இறக்க மாட்டேன். உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் நினைக்கவே மாட்டேன். உன் மீது பித்து பிடித்து இங்கும் அங்கும் அலைகின்றேன் என்று மக்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் என் ஆணவ மலம் என்னை விட்டு போகும். துன்பம் வருகின்ற பொழுது தேவர்கள் உன்னை துதிக்கின்றார்கள். ஆனால் அவர்களே இன்பத்தை தூய்க்கின்ற பொழுது உன்னை மறக்கிறார்கள். மண்ணுலகை ஆள நினைக்கிறார்கள். பாவமல்லவா? நான் எப்பொழுது பிறந்தாலும் உன் திருவடி மீது அன்பு வைக்கும் தன்மையை கொடு சிவனே. அடியவர் மனதை கொள்ளை கொண்ட கல்வனே, என் மீதும் அந்த அன்பை செலுத்த மாட்டாயா? பிரம்மனும் திருமாலும் மற்றும் தேவர்களும் உன் திருவடிகளுக்காக ஏங்கி நிற்கின்ற பொழுது, இந்த மண்ணுலைகளே வந்து சுடுகாட்டிலே போய் பேய்களோடு கூத்தாடி கொண்டிருக்கிறே, விந்தையாயிருக்கிறதே பெருமானே. பிரளய காலத்தில் அனைத்தும் உன்னில் ஒடுங்குகிறதல்லவா? அந்த நேரத்தில் நான் செய்த வல்வினையெல்லாம் அழிந்து என்னை காத்துரள வேண்டும் சிவனே. அது உன் கையில்தான் இருக்கிறது. சிவனே, என் சிறுமையை அறிந்தும் என்னை ஆட்கொண்ட தெய்வமே, இந்த உலகம் அதை அறிய வேண்டுமல்லவா? மண்ணிலே இடிந்தவர்களை உயர்த்துகின்றாய், ஆனால் தேவர்களை தாழ்த்துகின்றாயே. ஏன் இந்த நாடகம் சிரிப்பாக உள்ளதே என்று தன்னுடைய மெய் உணர்தல் பதிகத்திலே மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார். அன்பர்களே, ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு அரிய பொருள், உண்மையான பொருள் நம்மை ஆட்கொண்டு விட்டால் என்னவெல்லாம் பேச தோணுமோ அதில் தன் அனுபவத்தையும் சேர்த்து மாணிக்க வாசகர் நமக்கு தந்துள்ளார். அன்பர்களே, அந்த 10 பாடல்களையும் பொருளறிந்து பாடி அனுபவம் செய்யுங்கள். மெய் அறிதல் என்பது வேறு, மெய் உணர்தல் என்பது வேறு. ஆன்மீகத்தில் அறிவை விட உணர்வுக்குத்தான் இறைவனிடத்தில் நம்மை சேர்க்கும் பாலத்தை அமைத்து கொடுக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன்.